ரீசெண்ட் டேஸா நம்ம எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச நம்மள பயப்பட வச்ச ஒரு கேஸ்னா அதுதான் ஹைதராபாத் குக்கர் கேஸ். இந்த கேஸ்ல ஒருத்தர் தன்னோட சொந்த மனைவியை கொலை பண்ணி உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி அது குக்கர்ல வேக வச்சு அதுக்கப்புறமா டிஸ்போஸ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டாஸ்லிங் டைரி. நான் உங்கள் வி. இப்போ இந்த கேஸ்ல சஸ்பெக்ட் யாருன்னா குருமூர்த்தி அப்படிங்கிற 45 வயசான எக்ஸ் ஆர்மி மேன் தான். இப்போ டிஆர்டிஓல செக்யூரிட்டியா இருக்காரு. அவரோட மனைவி மாதவிக்கு ஒரு 35 வயசு இருக்கும். இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 13 வருஷம் ஆகுது. 2 குழந்தைங்க இருக்குன்னு சொல்றாங்க. இங்க எப்படி பொங்கல் ஃபேமஸோ அதே மாதிரி அங்க சங்கராந்தி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் ரொம்பவுமே ஃபேமஸ். ஸோ அதுக்காக தன்னோட குழந்தைகளை தன்னோட அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க மாதவி. அதுக்கப்புறமா மாதவி கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலும் வரல, வீட்டுக்கும் வரலன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி கிட்ட வந்து மாதவியோட அம்மா அப்பா வந்து கேக்குறாங்க. அது குருமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியே போனதுதான், இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. சரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு மாதவியோட அம்மா அப்பா சொல்றாங்க. குருமூர்த்தியும் கூடவே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போறாரு. ஸ்டார்டிங்ல போலீஸ் வந்து இது ஒரு மிஸ்ஸிங் கேஸா தான் பாக்குறாங்க. அதனால அக்கம் பக்கத்துல வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் அதிகமா சண்டை வரும், அப்படி வந்துச்சுன்னா பயங்கரமா சவுண்டா இருக்கும், அந்த அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு, அதை நாங்க நார்மலா சண்டையா இருந்துன்னு நினைச்சிட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் குருமூர்த்தி கிட்ட இருந்து மாதவியோட போன் நம்பரை வாங்குறாங்க. அந்த போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல மாதவி காணாம போன அன்னைக்கு அவங்க வீட்லயே வச்சுதான் அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால போலீஸ் வந்து விசாரணை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல மாதவி வீட்டுக்கு வந்தது மட்டும் தான் ஃபுட்டேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் வெளியே போன மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் காட்டல. ஆனா குருமூர்த்தி மாதவி காணாம போனதுல இருந்து அதிகமா வெளியே போயிட்டு உள்ள வந்தது மாதிரி ஃபுட்டேஜ்ல இருக்கு. இதுக்கப்புறம் குருமூர்த்தி கிட்ட போலீஸ் நல்லாவே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் அவரு நீங்க அங்க போய் பாருங்க, அவங்க வீட்டுல போய் பாருங்க, அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ டைவர்ட் பண்ணவே தான் பாத்துருக்காரு. ஒரு கட்டத்துல போலீஸ் விசாரிக்க விதத்துல விசாரிச்சதும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. போலீஸ் ஏன் இப்படி பண்ண, அதுக்கான ரீசன் என்ன, எப்படி கொலை பண்ண, பாடி எங்க போட்டான்னு சொல்லி போலீஸ் கேள்விகள் அடிக்கிட்டே போனாங்க. அது குருமூர்த்தி சொன்ன பதில கேட்டுதான் போலீஸ்க்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்தி போயிருச்சு. இப்போ விஷயம் என்னன்னா, இவர் ஒரு ஆர்மி மேன், சோ வீட்டுல அதிகமா இருக்க முடியாது. அந்த டைம்ல மாதவி வேற யாரோ கூட போய் பழகுறாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. சோ அதனாலதான் ஆர்மியில இருந்து வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா டிஆர்டிஓல செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்பவும் அவருக்கு மாதவி மேல இருந்த சந்தேகம் அவர் விட்டு போகவே இல்லை. சோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் மாதவி அவங்க அம்மா வீட்டுல குழந்தைகளை விட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா குருமூர்த்தி மாதவி கிட்ட சந்தேகப்பட்டு பேசியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தை அப்படியே சண்டையா மாறி அந்த சண்டையில அவரு மாதவியை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ண பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்படியே தூக்கி போட்டா மாட்டி போட்டு மாதவி உடலை பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போய் துண்டு துண்டா வெட்டி அது குக்கர்ல போட்டு 5-6 மணி நேரம் வேக வச்சு எலும்பு தனியா எடுத்து அதை அம்மியில போட்டு அரைச்சு அப்புறமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு லேக்ல மீனுக்கு உணவா போட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில மாதவி உடல்ல இருந்து ஸ்மெல் வரும் சொல்லிட்டு அதை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு நாயை கொலை பண்ணி வீட்டு பக்கத்துல போட்டிருக்காரு. சோ இதனால பக்கத்துல உள்ளவங்களும் இதனாலதான் ஸ்மெல் வருது, நாய் செத்து போச்சுனால ஸ்மெல் வருதுன்னு சொல்லி நினைச்சுப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. குருமூர்த்தி இப்படி சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ் அந்த லேக்ல போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. சரி அந்த வீட்டு பாத்ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு பிளட் சாம்பிள் கூட கிடைக்கல. அவங்க வீடே சின்னதுதான், அதை விட சின்னது அந்த பாத்ரூம். அந்த இத்தினோண்டு பாத்ரூம்ல ஒரு மனித உடலை போட்டு வெட்டியிருக்காரு அப்படின்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன சதையாச்சும் கிடைச்சிருக்கணும். ஆனா அப்படி ஒரு சதை கூட கிடைக்கல. இது மட்டும் இல்லாம இவரு வீட்டுல ஏதாவது ரத்தக்கரை ஆயிடுச்சுன்னா அது எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி அதுக்குண்டான கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி கிளீன் பண்ணிருக்காரு. இப்ப போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் அவரே கொலை பண்ணிட்டுன்னு ஒத்துக்கிட்டாலும் அதுக்காக சாட்சி எதுவுமே இல்ல, சோ இன்னும் இது ஒரு மிஸ்ஸிங் கேஸா தான் நாங்க பாக்குறோம் சொல்றாரு. இப்ப இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏதாவது பாடி கிடைச்சிருக்கணும், இல்லைன்னா குருமூர்த்தி தான் கொலை பண்ணாரு சொல்லிட்டு ஒரு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கணும். அந்த ரெண்டுமே கிடைக்கல. சோ இது ஒரு மிஸ்ஸிங் கேஸா தான் நாங்க பாக்குறோம் சொல்லி போலீஸ் இப்ப சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குருமூர்த்தி இது போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஆர்மி மேனை இப்படி பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு ரிலேஷன்ஷிப்ல சண்டை வருது அப்படிங்கிற ஒரு சகஜமான விஷயம் தான். அதுக்கான தீர்வு வந்து கொலை தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. பேசியும் புரிய வைக்கலாம், இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகி வந்துடணும். அதுதான் நமக்கும் நல்லது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இன்னமும் இந்த கேஸை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் இதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டு வரைக்கும் வந்துட்டீங்க. அப்படியே உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. See you.